ரைட்டில் லெஃப்ட்டில் வேன் இருக்கும் முகலை இதுல பக்கத்தில் இருக்க. ஓ அந்த இடத்துல அது ஃபாண்ட் எப்படி இந்த கடை இல்லை அடுத்த கடை எதையோ பார்த்துருக்காரு அவர் பார்க்கிங் அடிச்சிச்சு வேற ஒன்றும் பார்க்கிங் அடிச்சிச்சா ஆனால் தள்ளி வந்துட்டே இருக்கு. நம்ம ஷார்ஜாவில் இருக்க ருத்தரஸ் இந்த பேர் எனக்கு வாயில் வரலங்க. ஆனால் இவங்கெல்லாம் டக் டக்குன்னு சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் பழகிடுச்சு போல். நான் இங்கே ஃபஸ்ட் டைம் வரேன் தெரியல. போயிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காலையில் சாப்பிடவே இல்லை. உண்மைமா இந்த ரித்தாச்சிங்கிற ஹோட்டலுக்கு வந்தோம். ஆனால் க்ரௌடு ஓவராக இருக்குது. க்ரௌடு ஒன்று பார்க்கிங் போட்டோம். பார்க்கிங் என்ன பிரச்சனைனா இன்றைக்கி வந்துட்டு எடிட்டர் சொன்னாங்க பார்க்கிங் ஃப்ரீன்ட்டு. ஆனால் உள்ளே போய் கேட்டு 2 ஆள்கிட்ட விசாரிச்சுட்டோம். இன்றைக்கி வந்து நியூ இயர் ஃப்ரீலாம் இல்லை வெயிட் பார்க்கிங் சொல்கிறாங்க. வேணாம் ஏன்னா 500 dirhams 2 dirhams பார்த்து 500 விட முடியாது. பார்க்கிங் போட்டுடலாமே. மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவோம். பார்க்கிங் போட்டுடலாம். ஏன்னா நமக்கு க்ரௌடாக இருக்குல்ல. ஓகே இப்போ அடுத்து கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு பார்ப்போம். சென்னை பக்கெட் பிரியாணி கடை பேர் இருக்குது. ஆனால் பிரியாணி இல்லை. இன்னும் ஒரு வருத்தம் இது. இப்போ இந்த கடையும் இல்லை. அடுத்த கடைக்கு நம்ம போகிறோம். அங்கே போய் பார்ப்போம். ஆரம்பிக்கலாங்களா? என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தா தெரிந்து விடும் அள்ளி சென்றால் முடிந்து விடும். அதுதான் இங்கே வச்சுருக்கு. இருக்கிற பசிக்கு எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியும். இந்த ஒன்றே இருக்காது. எனக்கு ரொம்ப ஹைட்டாக தெரியும். பசிலே என்ன தெரியல. இதுதான் வேற. ஆமாம் ஆமாம் ரைஸ்லாம் ஒன்றுதாம்மா. அவன் கறியை மட்டும் பிரித்து போட்டிருக்கான். வீட்டில் இருக்கும் தெரியாது ஸ்பூனு. என்ன கேட்க சொல்ற? என்ன கேட்க சொல்றான்? வெந்நீரா? ஏன் தண்ணி வச்சு சொல்லு சாப்பிட்ற? நம்மளும் சாப்பிட்றாங்களா? இது கஷ்டம் வாங்க. எருங்கபாய் ஆடியோக்கு யார்கிட்ட போய் கான்ஃபிடன்ஸ் கேட்பான்? சொல்லு சொல்லு, நீங்களே சொல்லுங்க. எருங்கபாய் அந்த ஆடியோவுக்கு அன்னியூத்து போயிட்டு யார்கிட்ட கேட்டிருப்பான்? தலையோட இதுல எருங்கபாயா? எருங்கபாய் அப்படி இருங்க இல்லை எருங்கபாய். அதுக்கப்புறம் கண்டினியூ வரும். அதை கட் பண்ணிட்டு எருங்கபாய் மட்டும் போட்டு 2ஆ ஓடிட்டு என்ன போடுது? வேலைக்கு தான் போயிட்டே இருக்கா ஃபுல்லா. இன்னும் சோசியல பார்க்கறது இல்லையா? யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? அந்த மாதிரி வேலை வேலை வேலைன்னு இருக்கானோ? நானும் சொல்ல வந்தேன். ஏன் சரவணா யோசிக்கிறேன்? ஏன் சொல்லிக்கிறான்? இதெல்லாம் இல்லை.
கடையில் ஆளே விழுதாங்க கூட்டம் வந்துருச்சு அது வீட்டுக்கு. எல்லாம் அவங்க ஆளுங்க தான். இது மாதிரி அரிசை வந்துட்டு கொஞ்சம் டால் போட்டு ஃப்ரை பண்ணி கொண்டு போகிறேன். இது கரைச்சி அதான் தவறான செயல். இருங்க பாய். சரி, ஒரு கட்டில் போயிட்டா விட முடியுமா? என்னது ஒரு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.